Hello students, welcome to Jayam Mathematics. இந்த வீடியோவில் 10th Maths Numbers and Sequences Exercise 2.1 ஓட 6th sum பார்க்கலாம். Use Euclid's division algorithm to find the highest common factor. 4 subdivisions கொடுத்திருக்காங்க. First subdivision போடலாம். 340 and 412. Using Euclid's division algorithm formula நமக்கு தெரியும். A is equal to BQ plus R. இதில் greater நம்பரை A எடுத்துக்கணும், smaller நம்பரை B எடுத்துக்கணும். 412 is equal to 340 into 412 340 ஆல டிவைட் பண்ணணும். ஒன் டைம் வரும், பேலன்ஸு 72. இந்த கோஷியண்ட்டை இங்கே போட்டுக்கணும், 1 ப்ளஸ் ரிமைண்டர் 72. இப்போது இந்த B வந்து ஏவாக மாறிடும். இதை 340 இங்கே எடுத்துக்கணும், இஸ் ஈக்குவல் டு இந்த ரிமைண்டரை பியாக எடுத்துக்கணும் 72. இப்போது 340-ஐ 72ஆல் டிவைட் பண்ணணும். 4 டைம்ஸ் வரும், 288. சப்ராக்ட் பண்ணால் 52 இன்ட்டு கோஷியன்ட் வந்து 4 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து 52. இதில் ரிமைண்டர் 0 வர வரைக்கும் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். இதில் வந்து ரிமைண்டர் வந்து என்ன வந்திருக்கு, 52 தான் வந்திருக்கு. ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 52 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இப்போது நெக்ஸ்ட்டு இதை வந்து 72-வை ஏவாக எடுத்துக்கணும், இஸ் ஈக்குவல் டு இந்த 52-வை பியாக எடுத்துக்கணும். 52 இன்ட்டு 1 டைம் வரும், பேலன்ஸ் வந்து ரிமைண்டர் 20 வரும். 20 is not equal to 0. Next இந்த 52 வந்து இங்கே வந்துடும், is equal to இந்த 20 வந்து பியாக மாறிடும், into 20 வந்து 2 times 40, பேலன்ஸ் வந்து 12. 12 is not equal to 0. Next இந்த 20 இங்கே வந்துடும், 20 is equal to 12 into 12 one time, balance வந்து 8. Remainder or 8 is not equal to 0. Next 12 இங்கே வரும், is equal to 8 வந்து இங்கே வந்துடும், into 1 time வரும், balance வந்து remainder 4. 4 is not equal to 0. Next 8 இங்கே வந்துடும், இங்கே 4 இங்கே வரும், 4 into 2 times 4 2s are 8, balance remainder வந்து 0ன்னு வந்துடுது. Remainder R is equal to 0, 0ன்னு வந்துடுச்சு. Therefore HCF of 340 and 412 is இந்த 4 தான் எடுத்துக்கணும். இதுதான் வந்து HCF is 4. Next second subdivision. $867 and 255. A is equal to BQ plus R. Greater number A எடுத்துக்கலாம். 867 is equal to 255 into quotient find out பண்ண போகிறோம். இதை டிவைட் பண்ணிக்கலாம். 867 divided by 255. 3 times 5 6 7 201. Quotient 3, remainder 102. 102 remainder is not equal to 0ன்னு வந்திருக்கு. இப்போது இந்த Bயை வந்து ஏவா எடுத்துக்க போகிறோம். 255 is equal to இந்த ரிமைண்டர் வந்து பியாக மாறிடும், 102 into
இந்த 255 102 ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 2 டைம்ஸ் பேலன்ஸ் வந்து 51 into 2 plus 51. ரிமைண்டர் வந்து 51 is not equal to 0. Next 102 இங்கே வந்துடும் is equal to 51 இங்கே வரும் 51. 102 51 ஆல் டிவைட் பண்ணால் 2 டைம்ஸ் ரிமைண்டர் 0ன்னு வந்துருச்சு into 2 plus 0. ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு. அப்போது இதுதான் நம்மளுடைய HCF. Therefore, HCF of 867 and 255 is 51. Next, third subdivision. 10,224 and 9,648. A is equal to BQ plus R. Greater number A வாடுத்துக்கு போகிறோம். 10,224 is equal to 9,648 into இதால் இதை டிவைட் பண்ண போகிறோம். 10,224 divided by 9648. 1 டைம் வரும். பேலன்ஸு 576 ப்ளஸ் 576. 576 is not equal to 0. நெக்ஸ்ட்டு இது வந்து ஏவா எடுத்துக்க போகிறோம். 9648 is equal to இந்த ரிமைண்டர் வந்து பிஆ வரப்போகுது இன்ட்டு இதால் இதை டிவைட் பண்ண போகிறோம். 9648 divided by 576. இது 1 டைம் வரும். 576 பேலன்ஸு 883. 8 இருக்குன்னா இங்கே வந்து 6 டைம்ஸு 6 5 4 3 பேலன்ஸு 432. இந்த கோஷியன்ட் வந்து இங்கே போட்டுக்கலாம் 16 ப்ளஸ் ரிமைண்டர் 432. Remainder 432 is not equal to 0. Next இதை இங்கே எடுத்து எழுத போகிறோம். 576 is equal to இது வந்து இங்கே வரப்போகுது 432 into 1 டைம் வரும். பேலன்ஸு 144. Remainder is 144 is not equal to 0. Next இந்த 432 இங்கே போட்டுக்கலாம். இந்த 144 இங்கே வரும். 144 3 டைம்ஸ் வரும் ப்ளஸ் 0ன்னு வந்துடுது. இங்கே போட்டு காமிக்கிறேன். 432 144 ஆல் டிவைட் பண்ணும்போது 3 டைம்ஸு ரிமைண்டர் 0ன்னு வந்துடுச்சு. அப்போது ரிமைண்டர் 0ன்னு வந்துடுச்சு. அதனால் இதுதான் நம்மளுடைய HCF. Therefore, HCF of 10,224 and 9,648 is 144. Next, fourth subdivision. 84, 90 and 120. இதில் வந்து 3 நம்பர்ஸ் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். 84 and 90. அதே மாதிரி தான் யூஸிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் A is equal to BQ plus R. கிரேட்டர் நம்பரை ஏன்னு எடுத்துக்கலாம். 90 is equal to B வந்து 84. 84 into 1 டைம் வரும். பேலன்ஸ் ரிமைண்டர் வந்து 6. இப்போது இது வந்து 84 வந்து ஏவாயிடுச்சு. இந்த 6 வந்து இங்கே வந்துடுச்சு. இப்போது 84 6ஆல் டிவைட் பண்ணலாம். 14 டைம்ஸ் வருது. 6 into 14 ரிமைண்டர் வந்து 0ன்னு வந்துடுச்சு.
R is equal to 0. Therefore, HCF of 84 and 90 is 6. இதுதான் இந்த வேல்யூ தான் எடுத்துக்கணும். B ஓட வேல்யூ 6. இப்போது இந்த 6ஐயும் இந்த 120யும் வச்சு போடணும். 6 and 120. A is equal to BQ plus R. Greater number 120 எடுத்துக்கலாம். B 6. 120 6 ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு தெரியும் 20 வரும். into 20 plus remainder வந்து 0 வந்துடுச்சு. Remainder is equal to 0 வந்துடுச்சு. அதனால் இதுதான் வந்து நம்மளுடைய HCF. HCF of 6 and 120 is equal to 6. Therefore, HCF of 84, 90 and 120 is 6. That's all. Thank you.